கிடையாது. ஒரு தெய்வத்தை வச்சிருப்பாங்க, அந்த தெய்வத்தை பிரதானமாக வைத்து அந்த தெய்வம் சிறந்தது, தெய்வம் தான் உலகத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் எல்லா சாமியாருடைய வேலை. அப்படிதான் எல்லா மதத்திலையும் இருக்கும். இந்து மதத்தில் இருக்கும்போது தெய்வங்களை நிறைய வச்சிருப்பாங்க, கிறிஸ்துவ மதம் போது இயேசுநாதரை வச்சிருப்பாங்க, இஸ்லாம் மதத்தில் இருக்கும்போது நபிகள் நாயகர்கள் கூற்று பிரகாரம் அல்லாஹ் அவரை வச்சிருப்பாங்க, யூதர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் அவர்களுடைய மதங்கள் என்ன முன்னோடு சொன்னால் அதை வச்சு போட்டிருப்பாங்க. ஆனால் இறைவனாகப்பட்டவர் ஒளி வடிவம் கூட கிடையாது, ஒரு மாய பிம்பம். அந்த மாய பிம்பத்தை யாராலையும் உணர முடியாது. அருவாய் உருவாய், அருவாய் உருவாய், உளதாய் இளதாய், கடைசியில் யாரும் குருவாய் வருவாய், அருவாய் உளதாய். கடைசியில கடவுளை யாரை வாக்க முடியும்? குரு மூலியமா வாக்க முடியும். அந்த குரு என்ன சொல்றாரோ அதான் கடவுள். இன்னைக்கு இந்த நல்ல ஒரு நிகழ்வுல என்னோட பாசத்துக்குரிய அன்புக்குரிய பாதர் இமானுவேல் ஜேக்கப் அவர்கள் நானும் அவர்கள் ஒரே காலகட்டத்தில் அப்படி இருக்கிறோம். திருமாவளவன் அப்படி எல்லா சாமியாக இமானுவேல் ஜேக்கப் பாதர் வந்து பெரிய கட்சி இருக்கிறார். நம்ம பாசத்துக்குரியவர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய தேசிய செயலாளராக இருக்கின்றார். வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இன்று நம்ம நிகழ்ச்சியிலே வந்து சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல ஒரு நிகழ்விலே நம்மோடு கலந்து கொள்கின்றவர் நமது ஆன்மீக செம்மல் மதுக்கரை பகுதியிலே இன்று நம்மளாம் கிரிவல வரும்னா அதுக்கு தர்மலிங்கேஸ்வர ஆலயம் ஒரு காரணம். அந்த தர்மலிங்கேஸ்வர ஆலயத்தை இன்று உலகம் கொண்டு வந்தவர் ஆர்கே கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். அவருக்கு சிறப்பழைப்பாக வந்திருக்கின்றார். என்னோடு எப்பொழுதும் பல நேரங்களிலே அன்பாக சண்டை போட்டு சத்தம் போட்டு ரகளை போட்டு கொண்டிருக்கின்ற ஆன்மீக வல்லன் என் வாசத்துக்குரிய மதுக்கரை மகாலிங்கம் அவர்கள். அவர் வீட்டிலேயே பெரிய சுவர்கள் கட்டியிருக்காரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கோடி ரூபாயில யாருக்கும் ஒரு ரூபா வாங்காம இன்னைக்கு ஒரு முருகன் கோயிலுக்கு வந்து மலையை வந்து ரோடு அமைச்சிருக்காரு. மிகப்பெரிய ஆன்மீக வல்லன். அதுபோன்று இந்த நல்ல ஒரு நிகழ்வுகளே நம்மோடு கலந்து கொள்கின்ற அன்னை நாகசக்தியுடைய அருள் பெற்ற மூணுபாறை சிவசக்தி பத்திரகாளியோட அருள் பெற்ற சிவசக்தி சுவாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பெருத்த பேசுகிறோம். சாமியில பயங்கரமா சிறுவை இருப்பாங்க. இப்படி விபூதி வரும், குங்குமம் வரும். எனக்கு தான் எதுவுமே தெரியாது. நான் சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. அன்புக்கும் பாசத்துக்குரிய ஒரு பெருத்த கைதட்ட கொடுங்க. அன்னை நாகசக்தி அவர் போல நாடாளுமன்ற சட்டமன்ற அவர் உள்ள கொண்டு போய் சாமி கொண்டு வந்திருப்போம். சாமி கொண்டு வந்திருக்க பணியிலே எல்லா உயிரையும் கொண்டு இருக்கோம் நினைப்போம் இல்லையா? எனக்கு பசி இருந்தாலும் மற்றவங்க பசியாரணும் நினைக்கிறப்பதான் உண்மையான ஆன்மீகவாதி. ஒரு மதம் கட்டி பெரிய கோடீஸ்வராயி பெரிய பெரிய காரண வரணும் மடாதிபதி கிடையாது, சாமியார் கிடையாது. தன்னுடைய ஒரு சின்ன வண்டி ஒரு ஸ்கூட்டியை வச்சுட்டு தினமும் 100 பேருக்கு அன்னதானம் வழங்குகின்ற நம்மளுடைய அன்னதான சித்தர் என்று நம்மளுடைய சீனர் நம்ம வடத்துல சீடரா இருந்து இன்னைக்கு அவர் பீடாவதியை அங்கீகாரம் பண்ணி வச்சிருக்காரு. அதுபோன்று மகாமேரு பீடத்துடைய பீடாவதியா இருக்கின்ற
நம்ம நாசிக்கம் தியானபீடத்தினுடைய முதல் சீடராக இருந்து பல்வேறு அற்புதங்களை பெற்ற நம்ம பாசத்துக்குரிய சித்தராக நாளவழி சித்தர் என்னுடைய சீடர்கள் பல விதத்தில் நீங்க இருக்கிறாங்க. நீங்களும் ஒரு சிஷ்யம் வந்திருந்தான். கருப்பராய சுவாமி அருள் பெற்ற ராஜா சுவாமிகள் வீட்டு வந்திருக்கானா போயிட்டானா தெரியல, போயிட்டானா இருக்காது இல்ல. ராஜா சுவாமிகள் சொல்லிட்டு மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ் போன்ற பல்வேறு நாடுகளிலே சுவாமி 2019 வரைக்கும் இருக்கும்போது எனக்காக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சேவை செஞ்ச சிஷ்யன் ராஜா. போயிட்டானா இருக்கானப்பா? ராஜா இருக்காத போட்டது. கொரோனா டைம்ல நான் ஊருக்கு அனுப்பிச்சேன். எல்லாரும் கொரோனாவோட நிறைய பேர் சிஷியர்கள் போயிட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் கலந்து கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் ஆசீர்வாதத்தை கூறி இந்த நிகழ்வுல எதற்காக இந்த நிகழ்ச்சி தொடங்கப்படுகிறது? ஒரு ஜோதி வச்சிருக்கோம். இந்த ஜோதி ஏற்றிக்கிட்டா சமத்துவ சமநீதி வந்துருமான்னு கேட்கலாம். வரும் நம்பிக்கை வச்சா கண்டிப்பா வரும். இந்துவாகட்டும், முஸ்லீமாகட்டும், கிறிஸ்துவமாகட்டும் எல்லா மதங்களும் ஒன்னே மட்டும்தான் போதிக்குது, அன்பை போதிக்குது. என்ன போதிக்குது? அன்பை போதிக்குது. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவம் என்பது யாரும் அறிவிலார். அன்பே சிவம் என்பது அறிந்த பின்பு அன்பாய் சிவமாய் அமர்ந்திருப்பாரே. விஷயம் இஸ்லாம் மதமும் எல்லா உயிர்களுக்கும் நீ பசியாத்தனங்கிறத ஈர்ப்பவராக நிரூபிக்கிறான்னு நினைக்கிறேன். ஏழைகளுக்கு உணவளியுங்கள், இயேசு உங்களை ரட்சிப்பார்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களா சொல்லு. ஏழைகளுக்கு உணவளியுங்கள், இயேசு உங்களை ரட்சிப்பார். நான் எப்பொழுதுமே சின்ன வயசுல இருந்து 6 வயசுல 4 வயசுல இருந்து நான் படிச்சிருக்கிறேன். பைபிள் இன்னைக்கு வரைக்கும் மனத்துல வச்சு பைபிள் படிச்சிருக்கிறேன். பைபிள் என்பது கிறிஸ்துவனுடைய நூல் அல்ல, உலக மக்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சகனுடைய நூல் தான் பைபிள். என்ன பொறுத்தது அப்படியே நான் கிறிஸ்துவனுடைய நூலா நினைக்கிறேன். உலக மக்களுக்கு ஒரு மேய்ப்பன், குட் ஷீப்பர் ஒன்று இருக்குது. நானே நல்ல மேய்ப்பன். அது ஒரு வசனம் நான் பைபிள் படிக்கிறேன். விசுவாசம் பற்றி சொல்லிப்பார். எவ்வளவு தேவன் மேல் விசுவாசம் கொள்கிறானோ அவன் விசுவாசிக்கப்படுவான். தேவன் மேல் விசுவாசம் கொள்கிறோம், விசுவாசிக்கப்படுகிறான். என்ன அர்த்தம்? நம்ம பரமபிதாங்கிறது யாரு? சிவபெருமான யாரெல்லாம் உண்மையாக விசுவாசத்தோடு கும்பிடுறீங்களோ உங்களை இறைவன் விசுவாசிக்கப்படுவான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமான் ஜோதி வடிவமானவர். அவருடைய குமாரன் எப்படி கூப்பிடலாம். இந்த ஊரை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? என்னன்னு சொல்லுவோம்? தண்ணீர். ஆந்திராவில் போனா நீர், இதே கர்நாடகா போனா நீர். நீர் போடுறீங்கன்னு தான் கொடுப்பான். நம்ம நீர் போடுறீங்க சண்டைக்கு வந்துருவாங்க. இதே டெல்லி போனோம்னா பாணி, வெளிநாட்டு போனோம்னா பிரான்ஸ் போன என்ன உங்களுக்கு தெரியுமா? பிரான்ஸ்ல ஜில்லு, பிரான்ஸ்ல ஜில்லு, பிரான்ஸ்ல ஜில்லு, ஜில்லுன்னு தான் தருவாங்க. அப்போ உள்ள இருக்கிற தண்ணி ஒண்ணுதான், அதுக்கு பேரு தான் வேற வேற. அவங்க தெரிஞ்ச பேரை கூப்பிடுறாங்க. அப்படித்தான் ஆண்டவன் சிவன் ஒருத்தர் கூப்பிடுறான், ஒருத்தர் முருகன் கூப்பிடுறான், ஒருத்தர் இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க, ஒருத்தர் பரலோகத்துக்கு பிதாவேன்னு கூப்பிடுறாங்க, ஒருத்தர் கர்த்தாவேன்னு கூப்பிடுறாங்க, ஒருத்தர் முருகனை அல்லான்னு கூப்பிடுறாங்க, ஒருத்தர் இறைவான்னு கூப்பிடுறாங்க, ஒருத்தர் கடவுளேன்னு கூப்பிடுறாங்க. ஆனா எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இதான் உண்மையான சாட்சி. அந்தந்த ஊர்ல அந்தந்த காலகட்டத்தில் ஒரு ரட்சகர் தோன்றுறாங்க. அந்த ரட்சகர்கள் மக்களுடைய வாழ்வு நன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நன்மைகளை செய்கிறார்கள். அந்த நேரத்தில் புரட்சிகரமான கருத்துக்களை ஏற்றுக்கிறது இல்லை. பிரச்சனைகள் வருது. 21 வருஷத்துக்கு முன்னாடி
நான் இந்த ஊருக்கு வந்து 2005 நான் ஒரு சில கருத்துக்களை சொன்னேன். ஆண்டவன் எல்லாரும் சமம், ஆண்டவன் தாராளமா பால விஷயம் பண்ணாலும் ஒரு லிங்கத்தை வச்சு ஒரு விநாயகரை வச்சேன். அது எப்படி தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்களை சாமி வந்து கலசம் கொடுத்து தீர்த்தம் பண்ண வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் ரெகுலர் பண்ணாங்க. கோயில் சாமி தூக்கி வீச்சு போட்டு நானே ஒரு படத்தை உருவாக்குறேன். அதுல கருவறைக்குள்ளாருங்க அனைத்து ஜாதி மக்களையும் கூப்பிட்டு வரேன் இந்த இடத்துக்கு உருவாக்குறேன். 12 வருஷம் லட்சியங்களை நோக்கி நம்ம பயணிக்கும் பொழுது லட்சங்களை திங்க் பண்ண மாட்டோம், சிந்தனைகளை மட்டும்தான் நம்ம பயன்படுவோம். சிந்தனைகளை மட்டும்தான். அப்படி நம்முடைய பிரயாணங்களை நாம் சரியாக செய்யணும். இன்னைக்கு வேலூர் உட்கார்ந்து இங்க வந்து உட்கார்ந்துட்டாருன்னா என்னதுக்கு? அன்புக்கு, பாபுஜி சாமியுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அன்பிலார் எல்லாம் தமக்குடையார், அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு என்பது வள்ளுவனுடைய வாக்கு. அப்படியே ஒருத்தர் மிரட்டி உட்கார வச்சு, சாமி டோக்கன் கொடுப்போம் எல்லா பெண்களுக்கும் என்ன கொடுக்குறாங்க டோக்கன்ல? ஆர்ட் பாக்ஸ் பை கொடுக்குறாங்க. பாவம் அவர் சொல்லிட்டு இருந்தார், அவர் நிலைமை அவர் இருக்குது அவர் சொல்றது. ஆனாலும் அன்பை கட்டுப்பட்டு உட்காந்துருக்காரு, அப்படியே கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. ஏன்? அவருக்கு சத்தம்லாம் பல வேலை செய்கிறார். இந்த கிணத்துக்கிற தொகுதி மக்களுக்காக பல்வேறு நன்மைகளை செய்கிறார். இந்த இடத்துல யார் வந்து உட்கார்ந்தாங்களோ அவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய பதவி வருவாங்க. பதவியே இல்லாம சீக்கிரம் வந்து உட்கார்ந்தார். புத்தரை பூஜை பண்ணார். அப்ப சொன்னாரு, சாமி புத்தரை பூஜை பண்ண விட்டீங்கன்னாரு. இந்த புத்தர் உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை கொடுப்பாருன்னு சொன்னேன். புத்தர் நான் ரொம்ப நேசிக்கிறதுல புத்தர் ரொம்ப நேசிக்கிறேன். இந்த புத்தர் உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை கொடுப்பாரு. இன்னைக்கு இந்தியாவுடைய துணை ஜனாதிபதியா உட்கார்ந்து நம்ம மதுக்கரை மகாலிங்கம் அவர்களுக்கு கூடிய சீக்கிரத்துல மிகப்பெரிய உயர்ந்த பதவி கிடைக்கணும்னு இந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்றேன் எல்லா சாமியும். அது மட்டும் இல்லாம சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற தமிழ்நாடு விஸ்வகர்மா மகாஜன மத்திய சங்கத்துடைய மாநில தலைவர் பாபுஜி சாமிக்கு இன்னைக்கு தங்கபலா பூசப்பட்ட கிரீடத்தை அன்றைய கால சூழ்நிலையிலே அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வைத்து எனக்கு மகுடாபிஷேகத்தை சூட்டி விஸ்வகர்மா ஜெகத்குரு என்ற பட்டாபிஷேகத்தை செய்தவர் நமது மதுரை கங்கராஜாச்சாரியர். சாமியை வந்து ஒரு அடையாளப்படுத்தினாரு எல்லா ஊர்லயும். இன்னைக்கு சாமி நிறைய ரூட் பிடிச்சு போயிட்டு அது வேற விஷயம். ஆனாலும் பிள்ளையார் சொல்லி போட்டது அவர் தான், அது எந்த காலத்திலும் மறக்க முடியாது. அதே நேர காலகட்டங்களில் நம்மோடு இணைந்திருக்கின்ற கோவை மாவட்ட விஸ்வகர்மா சமுதாய தலைவர் ஐஎஸ் மணியாச்சாரியர் அவர்கள், நமது மதிப்புக்குரிய தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்புடைய மாநில செயலாளர் விக்ரவி ஆச்சாரியர் அவர்கள், நமது மாநில துணைத் தலைவர் கண்ணன் ஆச்சாரியர் அவர்கள், மதுக்கரை மாவட்ட மதுரை மாநகர தலைவர் செயலாளர் மணிக்குமார் அவர்கள், நமது சங்கத்துடைய பொருளாளர் கோவில்பட்டி ஆர்வம் அவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் பூர்ண அராசி வார்த்தைகளை கூறிக்கொண்டு, இன்னைக்கு கடுமையான வெயிலே இல்லை, அப்படியே அம்மா வந்து நமக்கெல்லாம் வந்து குளிர்ச்சியா பண்றோம். கண்டிப்பா மழை பெய்யும், 2 நாளைக்குள்ளார கண்டிப்பா மழை பெய்யும். இந்த கடுமையான வெயில்ல நம்ம பண்ண பூஜைக்கு நம்ம மழை கொடுத்தோம். அதனால இந்த நல்லதொரு நிகழ்வு ரொம்ப சிறப்பானது இருக்குது. இந்த ஆத்ம ஜோதி என்ற நிகழ்ச்சியிலே கடந்த வருடம் எல்லாத்துக்கும் பகவத்கீதை புத்தகம் கொடுத்தேன். அவர் வந்து காந்திஜி விருது கொடுத்த நினைக்கிறேன். மகாத்மா காந்திங்கிற விருது நம்ம மதிப்புக்குரிய வேலூர் விக்ரமசிங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் பாரத அவர்களுக்கும் மகாத்மான ஒரு விருது கொடுத்தோம். ஏன் மகாத்மா? அன்பை 2 பேரும் நிறைய வச்சிருக்காங்க. அன்பை நிறைய வச்சிருந்தாங்களா? அன்பால இணைந்த கூட்டங்கள், அரசியலாலேயோ அதிகாரத்திலே இணைந்த கூட்டம் இல்ல, அன்பால இணைந்த கூட்டங்கள் தான் நாங்கள் மூவருமே. அப்பேற்பட்ட இந்த கூட்டத்தில் பகவத்கீதை புத்தகம் கொடுத்தா பாதம் வாங்கிட்டு போனாரு. அவர்
முஸ்லீமா இருந்தாலும் அவரும் பகவத்கீதை வாங்கி போய் படிச்சாரு. அப்படின்னா அது ஃபாதர் கொடுக்குற பைபிளை நான் படிக்கிறேன், அவர் கொடுக்குற குரானை நான் படிக்கிறேன், நான் கொடுக்குற பகவத்கீதையை அவர் படிக்கிறார். நல்லது எங்க இருக்கோ அதில் எடுத்துக்கணும். இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இந்த மதம் ஆரம்பிச்ச போது கோட்டில் 3 சிம்பிள். இங்க எல்லாரும் வரலாம், இங்க யார் வேணா இங்க தொழுகை பண்ணிக்கலாம். ஒரு இந்து கோயில் வந்து தொழுகை பண்ணிக்கலாம்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? ஆனா இந்த கோயில் நான் சொல்லியிருக்கேன், முஸ்லீம்கள் வந்தா தொழுகை பண்ணிக்கலாம், அவர்களும் கீழே ஒரு இடம் வச்சிருக்கேன். கிறிஸ்தவர் வந்தா கும்பிட்டுக்கலாம். ஏசுநாதர் வந்து எங்களுக்கு வேற யாரும் எங்களுக்கு சொந்தக்காரர் தான். ஏசுநாதர் எங்களுக்கு சொந்தக்காரர், அவர் தச்சருடைய மகன் தான். நாங்களாம் விஸ்வகர்மா தச்சருடைய மகன் தான். தரணி யாழ்வான் வேதத்தில் எழுதியிருக்குது. அதுதான் உண்மையான விஷயம். தச்சனின் மகன் தரணி யாழ்வான் எங்க வேதத்தில் எழுதியிருக்குது. அதனால ஏசுநாதர் எங்களுக்கு சொந்தக்காரர், அதனால எல்லாருமே எங்க சொந்தக்காரர். இந்து மதத்தை பற்றி என்னமே நம்ம எந்த மதத்தையும் ஒதுக்குறது இல்லை. ரம்ஜான் வந்தா பாய் கிட்ட பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம். கிறிஸ்துமஸ் வந்தா எல்லாத்தையும் பார்த்து கேக் வாங்கி சாப்பிடுவோம். இந்துக்களா இருக்கின்ற நாம எல்லாம் எம்மதமா சம்மதம் இப்படிங்கிற இடத்தை வச்சிருக்கிறோம். அதை வந்து யாரும் நம்ம பிரிக்க முடியாது. பிரிவினைவாதிகள் பிரிக்கலாம், மலைகளை வைத்து சண்டை போட்டலாம், ஜாதி வைத்து சண்டை போட்டலாம். ஆனால் அங்க இந்து தர்மம் நிச்சயமாக அன்பை போதித்து எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்துகிறது தான் இந்த ஆத்ம ஜோதி இயக்கம். உலகத்துக்கு சொல்லப்பட்ட ஒரே விஷயம், ஆத்ம ஜோதி மூலியமாக அன்பு ஒன்றே வெற்றி பெறும், அன்பு ஒன்றே வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்று எல்லோருக்கும் நல்லது இந்த நல்லது நிகழ்விலே கலந்திருக்கின்ற நம்ம மாசத்துக்குரிய மதுக்கரை மகாலிங்கம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்கிறேன். ஓம் ஸ்ரீ. இன்றைய தினம் நாகசக்தியம்மன் திருக்கோயிலில் ஆண்டு விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் பக்த கோடிகள் அனைவரையும்